Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Chapter 13, Network Cabling, part 2 discuss பண்ண போகிறோம். For the last classல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the basic of network cabling என்ன, and where you can use in the network cabling, and why we need to the network cable, and what is the purpose of network cable, and learning objectives. The learning objectives எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். தென் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், 7 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன இன்ட்ரடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, who develop the networking concepts, when you can develop the network concepts, or you can develop the network concepts in 19th century were used அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட US மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு த பேசிக் ஆஃப் நெட்வொர்க் கான்செப்டை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எவ்வளோ டேஸஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, இன்னும் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ், அந்த நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராசஸில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, அண்டு டெவலப்பிங் ப்ராசஸில் எவ்வளோ நெட்வொர்க் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேபிளோடைய ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க் கேபிளில் ஒரு டேட்டா சென்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்ரம் டிவைஸ் டு டிவைஸ், ஆர் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ், ஒரு சிட்டி டு சிட்டி டு அனதர் கண்ட்ரி, ஆர் வாட் எவர் இட் மே பி, அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு ஆஃப்டர் அனதர் ஒன் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டலி 6 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு சொன்னோம். டோட்டலி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ், 6 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு சொன்னோம். அந்த 6 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கேபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன கேபிள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயாக்சல் கேபிள் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கோயாக்சல் கேபிள் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்போ டெவலப் பண்ணாங்க, 1880 டெவலப் பண்ணாங்க. இது வேர் யூ கேன் யூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிவிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் 10 Mbps மெகாபைட்ஸ் பர் செகண்ட். அண்ட் இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 இதாக கிளாஸிஃபை பண்ணோம். தின் நெட், திக் நெட் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணோம் கேபிளை. அண்ட் திஸ் கேபிள்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய கேபிள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆர் மெயின்டைனிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, சம் ஆஃப் த கேபிள்ஸ் நேம்ஸ் ஆர் மீடியா பிரிட்ஜ் 50, சம் கேபிள் நேம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு மார்க் நோட் பண்ணி கொடுத்தோம். ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸில் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் செகண்ட் ரீகால் பண்ணுறேன். coaxial cable, fiber optic cable, USB cable, serial and parallel cable, Ethernet cable. Coaxial, serial and parallel cable, Ethernet cable அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கேபிளில் இருக்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லெசனில் நம்ம நெக்ஸ்ட் கேபிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேபிளை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்கிறோம், அதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டட் வயர் கேபிள்ஸ், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், யூஎஸ்பி கேபிள், சீரியல் அண்ட் பேரலல் கேபிள்ஸ், ஈத்தர்நெட் கேபிள் அப்படிங்கிற வரையில் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதாப்பா என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது? ஓகே, now we are going to discuss about என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the second cable, twisted wire cable. அதனுடைய நேம் பாருங்கள், twisted wire cables. twisted wire cables இது எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு இமேஜோடு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, do you understand? Now
It is type of cable with two or more insulated wires twisted அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், டூ ஆர் மோர் insulated wire twisted together அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒயர் இன்சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா another டூ ஆர் மோர் ஒயர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். இட் ஸ்டார்டட் வித் a speed of 10 Mbps. இதனுடைய டேட்டா வித் ஸ்டார்டட் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் 10 Mbps 10 megabytes per second 10 base T cable is used அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீட் ஆஃப் 10 Mbps then 10 base T cable is used அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the cable was improved and the speed was higher and when the 100 Mbps and the cable was renamed as a 100 base TX. the first என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாஸில் நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் கேபிள் 10 Mbps இருந்துச்சு. 10 Mbpsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10 base T கேபிள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹையர் அண்ட் வென்ட் டு 100 Mbps and the cable was renamed as 100 base TX. Then finally the cable was improved to 10 gigabytes per second. ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய கேபிளோடைய இம்ப்ரூவ் பண்ணாங்க 10 gigabytes per second and named as 10G base T. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this twisted cable has 8 wire which are twisted to ignore electromagnetic interface. இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபேஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. and the 8 wires cannot be placed in a single unit as there can be difficulty. இல்லை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த 8 ஒயர்ஸும் சேர்த்து நான் ஜாயின் பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்டட் ஃபயர் கேபிள் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். பிகாஸ் ஒவ்வொன்றும் எனக்கு என்ன ஆகிருக்கணும் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா the 8 wires cannot be placed in a single unit as there can be difficult in space. இந்த 8 ஒயரையும் ஜாயின் பண்ணி என்னால் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இட் இஸ் ட்விஸ்டட் டு மேக் இட் ஒன் வயர். மேக் இட் ஆஸ் ஒன். அந்த 8 ஒயரை ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒயராக ப்ராசஸ் பண்ணுறாங்க. there are two types of twisted wire cables. என்ன சொல்கிறாங்க, 2 types of twisted wire cables. untwisted unshielded twisted wire UTP. எக்ஸ்பான்ஷனில் கேட்கலாம் 1 மார்க் இதெல்லாம் உங்களுக்கு. UTP அப்படின்னா அந்த unsealed twisted wire, shielded twisted wire STP. UTP அப்படின்னா unshielded twisted wire. STP அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா shielded twisted wire அப்படின்னு சொல்கிறாங்க. The shielded twisted wire, the UTP is used nowadays as modern cables for internet and they are lower in cost அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த UTP அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நவடேஸில் as modern cables internet and they are lower cost of installation. இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவர் காஸ்ட் தான் ஆகும். அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் ஈஸி கம்பேர்ட் டு த கோஆக்சியல் கேபிள். இது ஒரு 1 மார்க் கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் வி கேன் கம்பேர் டு த கோஆக்சியல் கேபிளோட கம்பேர் பண்ணும்போது இதை ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அண்டு இன்ஸ்டாலேஷன்லேயும் என்ன வருதுன்னா ஈஸியஸ்ட் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. STP is similar to UTP. STP is similar to UTP but it is covered by an additional jacket. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த STP யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா similar to UTP
but it is covered by additional socket அப்படின்னு சொல்லியிருக்காங்க. but it is covered by additional socket. இந்த 8 wires என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகி ஒரே சிங்கிள் வயராக நம்மளுக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் அந்த அடிஷ்னல் சாக்கெட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. and to protect the wires from the external interface and protect the wires from external interface. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா from external interface நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்விஸ்டட் பையர் கேபிளுக்கான இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் அதில் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கேபிள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 or more insulated wires twisted together. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்பீட் எவ்வளோ இருந்துச்சு 10 Mbps 10 base Tன்னு சொன்னாங்க அதனுடைய நேமு. செகண்ட் 100 Mbps அண்டு the cable was renamed as a 100 base TXன்னு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10 Gbps and named as 10G base அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி 8 ஒயர் இருந்தது அந்த 8 ஒயரை ஜாயின் பண்ணி ஒரே சிங்கிள் ஒயராக கொடுத்தாங்க. இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நோ ப்ராப்ளம். அண்ட் கம்பேர்ட் டு த கோஆக்சியல் கேபிளோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் the fiber optic, this cable is different from the other two cables. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன கேபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கோஆக்சியல் கேபிள்ஸ் அண்டு ட்விஸ்டட் பையர் கேபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஃபைபர் ஆப்டிக் கம்பேர் பண்ணும்போது இதுவும் வித் கோஆக்சியல் ட்விஸ்டட் பையர் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன் கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்ன ப்ராசஸ் இருக்கும் என்ன அவைபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திஸ் கேபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டூ கேபிள்ஸ். எது அதர் டூ கேபிள்ஸ் அப்படின்னா கோஆக்சியல் கேபிள் ட்விஸ்டட் பையர் கேபிள் என்னென்னு அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The other two cables add an insulating material outside and the conducting material like copper inside. இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா conducting material like copper inside. இந்த ஃபைபர் ஆப்டிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயராக இருக்கும், பிக்கஸ்ட் ஒயராக இருக்கும், பெருசாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஒயர்லாம் ஜாயின் ஆகி ஒரே இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் திஸ் கேபிள் இட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளாஸ். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஒயருக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்கும் ஃபைபர் ஆப்டிக் அப்படிங்கிறதுக்குள்ளே கிளாஸ் அண்டு பல்ஸ் ஆஃப் லைட் இஸ் யூஸ்டு டு சென்ட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளாஸில் அந்த லைட் இன்ஃபர்மேஷன் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டு ட்ரான்ஸ்ஃபர் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எனக்கு என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்குள்ளே என்ன இருக்கும் டூ கேபிள் ஆட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் மெட்டீரியல் அவுட் சைட் அண்ட் த கவுண்டிங் மெட்டீரியல் லைக் காப்பர் இன்சைட். அதனுடைய காப்பர் என்ன எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்சைடில் அவைபிலிட்டியாக இருக்கும். பட் இன் திஸ் கேபிள் இட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் கிளாஸ் அண்ட் பல்ஸ் ஆஃப் லைட்ஸ் இஸ் யூஸ்டு டு சென்ட் த இன்ஃபர்மேஷன். இட் இஸ் யூஸ்டு டு சென்ட் த இன்ஃபர்மேஷன். அந்த லைட் அந்த கிளாத் வெளிச்சம் இதெல்லாம் பட்டு என்ன பண்ணால் என்னோடய டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் டேட்டாவில் எனக்கு என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். They are mainly used in wide area network. இங்கே என்ன சொல்கிறாங்க they are mainly used in wide area network. இது எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வைட் ஏரியா நெட்ஒர்க்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வைட் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா the WAN is network that extends to very large distance to connect the computers.
பார்த்திங்கன்னா இதோடைய லேண்ட் நெட்ஒர்க் அண்டு வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த என்னுடைய ஃபைபர் ஆப்டிக் இந்த ரோடு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரியதாக பிளாக் கலரில் போட்டு கொண்டுட்டு போவாங்க. அதுதான் அந்த ஃபைபர் ஆப்டிக். ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் WAN is internet. WAN is internet. These cables are placed in deep underground to avoid any damage to the cables. இது எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cables are placed in deep underground avoid any damage to the cable. ரொம்ப ஆழமாக பிரித்து அந்த கேபிள் வச்சு அதுக்கப்புறம் மேலே ஒரு இது மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. The optic cable use a light to transmit. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா இந்த லைட் ப்ராசஸ். So optic cable uses light to transmit the information from one place to another place. என்னுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? Transmit the information from one place to another. There are two types of fiber optic cables availability. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. There are two types of fiber optic cables availability. One is single mode 100 base BX. Another one is multi-mode 100 BS. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். அண்டு லிஸ்ட் அவுட் த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸோடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு கேட்கலாம். சிங்கிள் மோட் கேபிள் ஆர் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். 1 மார்க் கொஷின் கேட்கலாம். Dash cable are used for long distance transmission at the high cost, whereas multi-modem cables are used to short distance transmission at very low cost. கேட்கலாம். very low costல last transmission data process which cable are used அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த single mode transmission cable. now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the optic cables are easy to maintain. எதே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸி டு மெயின்டைன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கேட்கலாம். அண்டு இன்ஸ்டாலேஷன் ஈஸி டு மெயின்டைன் அண்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன 3 கேபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கேபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் வயர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இது 3 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோங்க. நவ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள். யூஎஸ்பி வாட் டு யூ மீன் பை யூஎஸ்பி? யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? யூஎஸ்பி கேபிள்ஸ் த யூனிவர்சல் சீரியல் பஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் கீபோர்டு. நம்முடைய சிஸ்டமை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த கீபோர்டு கனெக்ட் வித் கீபோர்டு கனெக்ட் பண்ணுவோம். மவுஸ் அண்ட் அதர் பெரிபரல் டிவைசஸ் என்னுடைய சிஸ்டமில் நம்ம கனெக்ட் பண்ணுற முடியாது. மவுஸ் கனெக்ட் பண்ணுறோம், கீபோர்டு கனெக்ட் பண்ணுவோம், பிரிண்டர் கனெக்ட் பண்ணுவோம், வெப் கேமரா கனெக்ட் பண்ணுவோம், யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மவுஸ் அண்ட் அதர் பெரிபரல் டிவைசஸ். பட் there are some special network devices used to connect the internet. ஈவன் தோ நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம், இந்த வயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அதுலேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதுதான் சொல்கிறாங்க. பட் there are some special network devices used to connect the internet through the USB called dongles. USB called as என்ன சொல்கிறாங்க? 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. Device used to connect the internet through the USB called dongles. The dongle is a small peripheral device. அப்படின்னு சொல்கிறோம். இந்த dongle என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a small peripheral device அப்படின்னு சொல்கிறோம். Now which has a compatible
of mobile broadband, which has compatible of mobile broadband with a slim slot in it and connects the internet and act as a modem to the computer. என்னுடைய கம்ப்யூட்டரில் இட்ஸ் லைக் ஆஸ் அ மோடமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். சிம் ஸ்லாட் ப்ராசஸ் ஈவன் தோ என்னுடைய நெட்வொர்க் கேபிளிங் பார்த்திங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்குன்னா இந்த சிம் ஸ்லாட் ப்ராசஸ் மாதிரியே இருக்கும். சிம் ஸ்லாட் இன் இட் அண்ட் கனெக்ட்ஸ் த இன்டர்நெட் அண்ட் ஆக்ட் ஆஸ் மோடம் டு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஃபிகர் அதனோட இமேஜ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் கிவன் டிஸ்கஸ் பண்ணலாம். The latest version of USB is USB 3.0. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா USB 3.0 அப்படிங்கிறது தான் என்னுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். Now which has the data transfer rate 4.85 GPS gigabytes per second, but USB 2.0 has just 480 Mbps megabytes per second. ஸோ இது எல்லாமே என்னென்னா என்னோடய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி இஸ் எ மினிமேச்சரைஸ்டு வெர்ஷன். மைக்ரோ யூஎஸ்பி இஸ் எ மினிமேச்சர்டு வெர்ஷன் of USB used for connecting mobile devices such as smartphones, GPS device and digital cameras. GPS device and digital cameras இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். அதனோட இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். USB cable type A, USB type B, USB port, மைக்ரோ USB மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுதான் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறது. இது மைக்ரோ USB போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன் கேபிள். ஸோ 4 கேபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னது கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் ஃபயர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், USB கேபிள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ப்பா. சரியா? நான் கோஆக்சியல் கேபிளும் twisted wire, fiber optic, USB cable discuss பண்ணியாச்சு. Now we're going to discuss for the 5th cable, serial and parallel cables. So the serial and parallel cable என்ன பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணாங்க, where you can use, what is the purpose you can use அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So in serial and parallel cables, before in the year 19080s to 19090s, before the year என்னுடைய டிவைஸ் ஆர் நெட்வொர்க் கேபிள் பார்த்திங்கன்னா 19080 to 90s, Ethernet and the USB were not developed. என்னுடைய டிவைஸ்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. Then the serial and parallel interface cables were used to connect the internet to the system. என்னுடைய parallel interface cables used to connect the systems. இந்த serial and parallel port அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டம்ஸ், என்னுடைய கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சீரியல் அண்ட் parallel போர்ட் அப்படிங்கக்கூடிய சொல்கிறது. நம்மளுடைய மானிட்டர், நம்மளுடைய மவுஸில் மானிட்டர்லேருந்து CPU தான் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே நம்மளுடைய டிவைஸில் சொல்கிறாங்க. அது சீரியல் அண்ட் parallel போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தி வேர் சம் டைம் யூஸ்டு ஃபார் PC to PC நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்கு. தி ஆர் சம் டைம் யூஸ்டு ஃபார் PC to PC நெட்வொர்க்கிங். என்னுடைய நெட்வொர்க் ப்ராசஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் த USB emerged, the system will have both serial port and parallel port. Both US serial, இந்த USB emerging use technique என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
will have both serial port and parallel port use பண்றோம். Serial port and parallel port நம்ம இதில் யூஸ் பண்றோம். The serial port will send one bit at one time. ஒன் மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Serial port என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா one port at one time to send the data. One time to send the data. The serial port will send one bit to bit at one time, whereas the parallel port will send it 8 bit one time. Serial port எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்றாங்க 1 bit one time. parallel port என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா send it as 8 bit one time. ஒன் மார்க் அண்டர்லைன் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சரியா? ஸோ நம்மளுடைய டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரியல் போர்ட் அண்ட் பேரலல் போர்ட்டில் நம்மளுடைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் சேஞ்ச் ஆர் இட் இஸ் மாடிஃபைட் அப்படின்னு சொல்ல முடியும். த பேரலல் கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் டு த சிஸ்டம்ஸ். ஒரு சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கனெக்டட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. த பிரிண்டர் அண்ட் அதர் டிஸ்க் டிரைவ்ஸ். என்னுடைய பிரிண்டர் அண்ட் அதர் டிஸ்க் டிரைவ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதில் கனெக்ட் பண்ணுறோம். RS-232 இஸ் ஒன் டைப் ஆஃப் சீரியல் கேபிள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் சீரியல் கேபிள். RS-232 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் கேபிள். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். Also known as null modem cable. Figure 13.6ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இமேஜிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரியல் போர்ட், parallel port. இது ஒன்று. The serial cable at the left and parallel cable as right. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல். இது பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது இட் இஸ் அ parallel. இதில் பிட் ப்ராசஸ் என்ன அதிகமாக இருக்குது, இது பிட் ப்ராசஸ் என்ன சின்னதாக இருக்குது. இது ஒரு பிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இது என்ன பண்ணோம் 8 பிட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 5 கேபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 5 கேபிள் என்ன? கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் வயர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், USB கேபிள், சீரியல் அண்ட் parallel கேபிள். Now the last one, 6th cable நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஒன் 6th கேபிள் ஈத்தர்நெட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈத்தர்நெட் கேபிள். ஸோ வாட் யூ மீன் பை ஈத்தர்நெட் கேபிள்? ஈத்தர்நெட் கேபிள்னா என்ன சார்? இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? வேர் யூ கேன் யூஸ்? ஈத்தர்நெட் இஸ் நத்திங் பட் எ நெட்வொர்க் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈத்தர்நெட் இஸ் நத்திங் பட் எ நெட்வொர்க் ப்ராசஸ். இந்த ஈத்தர்நெட் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ப்ராசஸ். ஈத்தர்நெட் கேபிள் இஸ் அ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் நெட்வொர்க் கேபிள் மெயின்லி யூஸ்டு ஃபார் கனெக்டிங் த கம்ப்யூட்டர்ஸ். என்னுடைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் டிவைஸ் அட் ஹோம் ஆர் ஆஃபீஸ். என்னுடைய டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்கே ஹோமில் ஆர் ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திஸ் கேபிள் கனெக்ட்ஸ் வயர் டிவைஸ். இந்த கேபிளில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயர் டிவைசஸ் வித்தின் த லோக்கல் ஏரியா நெட்வொர்க். என்னுடைய வயர்ஸில் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, எப்படி எதில் ப்ராசஸ் ஆகும், எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட்ஸ் வயர் டிவைஸ் வித்தின் த லோக்கல் ஏரியா நெட்வொர்க். LAN for sharing the resource and the accessing internet. Resource for accessing the internet in the LAN networkல. LAN அப்படின்னா என்னது? லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ராசஸில் என்னுடைய டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். The crossover Ethernet cable is an example. The crossover Ethernet cable is an example of null modem cables. அப்படின்னு சொல்கிறாங்க. So this cable is used to join two PCs. in the
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 பிசிஸை ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கேபிள் யூஸ் ஆகும். ஆர் two network device of the same type, this cable is the sophisticated Ethernet. Processல எனக்கு கனெக்ட் ஆகும். Cable used to connect the internet to the system. This cable works at a speed of 10 Gbps and more. This cable எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா cable works at speed of 10 Gbps and more அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 Gbps ஆஃப் டேட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கேபிளில். Ethernet crossover cable is identical on both ends. இது பார்த்திங்க அப்படின்னா both identical process starting positionலையும் end positionலையும் இருக்கும். Nowadays routers are being connected through the crossover cable to provide wireless network from the local area network. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for the wireless network from the local area network. பிளேஸில் நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதனுடைய இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈத்தர்நெட் கேபிளுக்கு அடுத்தது ஒரு டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Just like crossover cable RS-232, என்னுடைய கேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா RS-232 is also used for interconnecting two computers. இந்த RS-232 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 computers என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணோம் without modemல. So it is also a null modem cable. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது என்னன்னு கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RS-232 அது ஒரு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். RS-232 called another name as null modem cable. 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், 2 ஸ்டெப் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின். A cable interconnecting 2 devices directly is known as null modem cable. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா null modem cable அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யூ அண்டர்ஸ்டாண்ட். அதனுடைய இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈத்தர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸ் இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, now so in this class what we are going to discuss for basic of network cabling. இந்த network cabling-ல types of network cables discuss பண்ணோம். Types of network cables, there are 6 types of cables discuss பண்ணோம். So that 6 types of cables-ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா coaxial cables, twisted pair cables, fiber optic cables, USB cable, serial and parallel cable, ethernet cables அப்படின்னு படித்தோம். ethernet cables. ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸ். என்னோடய ஈத்தர்நெட் கேபிளில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. காம்போனன்ட்ஸ் அப்படின்னு என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். காம்போனன்ட்ஸ் நம்மளுடைய கேபிளில் ஒவ்வொரு எண்டிங் பாயிண்ட், த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் எண்டிங் பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ் ஆர் ஒவ்வொரு பின் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே காம்போனண்ட். அண்ட் த கேபிள் இன்சைட் சம் ஒயர்ஸ் இருக்கும், சில்வர் கலர் கோட்டிங் ஆர் கார்பனேட் கோட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ புரியுதா? வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க தயவு செஞ்சு. ஸோ கிளாஸஸ்லாம் கரெக்டாக பார்க்காம விடாதீங்க. கிளாஸை கரெக்டாக ஸ்டடி பண்ணுங்கள். டே டு டே சொல்லக்கூடிய ஒர்க்கை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள்.
ஸோ இந்த டெஸ்ட் எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்மிட் பண்ணுங்கள். கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேப்பரை கொண்டு வந்து கொடுங்க ஸ்கூல். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளுக்கு எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டே டு டே கிளாஸஸ் கரெக்டாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.